அன்பானவர்களே, நீங்கள் அநேகர் சொல்லுவது எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் வீடியோ, அதாவது காலை ஜெபம் எங்கள் மொபைலில் வருவதில்லை என்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து எங்கள் ஜெபத்தை உங்கள் மொபைலில் வீடியோவாக பார்க்க தயவு செய்து பெல் பட்டனை அழுத்தவும் மற்றும் யூடியூப் நோட்டிஃபிகேஷனை அலோ பண்ணவும். இது மொபைல் செட்டிங்கில் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 37ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பஞ்சகாலத்திலேயும் போஷித்து அருமையாய் வழிநடத்துகிறவர். உலகமெங்கும் பற்றாக்குறை நிறைந்திருந்தாலும் தம் பிள்ளைகளை திருப்தியாய் போஷிக்கிறவர். ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் வேலை செய்யவில்லை, எனினும் உற்சாகமாய் அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் கடந்த 6 மாதமாய் என் கணவனுக்கு வேலை இல்லை, எனினும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தி வருகிறார் என்று அவர்கள் சந்தோஷமாய் சொன்னார்கள். கர்த்தருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். பிரியமானவர்களே, பஞ்சத்திலே திருப்தி அடைவார்கள் என்பது கர்த்தர் தம்முடைய பிள்ளைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 33:19 வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, வேதத்திலே ஒரு அருமையான சம்பவத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். பஞ்சத்திலே அற்புதமாய் போஷிக்கப்பட்ட சாரிபாத் விதவையின் சம்பவமே அது. அந்த விதவை ஏழையாக இருந்த போதிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை உபசரிக்க ஒரு நற்குணம் அவளிடத்தில் இருந்தது. தேவனுடைய மனுஷனாகிய எலியா வந்தபோது அவளிடம் கொஞ்சம்தான் மாவும் எண்ணெயும் இருந்த போதிலும் அதிலே முதலாவது ஒரு அடையை செய்து தேவனுடைய மனுஷனுக்கு கொடுத்தாள். பாருங்கள் பிரியமானவர்களே, அவள் தன் தாராளத்தில் இருந்தும் தனக்கு போக மீதியில் இருந்தும் அவள் கொடுக்கவில்லை. வறுமையிலும் கொஞ்சத்திலும் முதன்மையானதை கொடுத்தாள். கர்த்தர் அதை கண்டார். ஆகவே கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலே மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்றார். தேவ மனுஷன் அவளை அன்போடு அவளை ஆசீர்வதித்தார். தேசமங்கு பஞ்சம், ஆனால் அவளோ அற்புதமாய் போஷிக்கப்பட்டாள். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் பலனை அடையாமல் போகான் என்று மத்தேயு 10:42 வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக அருமையாக அவர் சொல்லி இருக்கிறார். மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, மழை தாழ்ச்சி ஏற்பட்டு விளை நிலங்கள் எல்லாம் விளையாமல் போகிறதா? கவலைப்படாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்குமா? இதை சங்கீதம் 37:18 வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் பசியா இருக்க விட மாட்டார். அவர் பஞ்சகாலத்திலேயும் அவர்களை போஷிப்பார். ஒன்றும் இல்லாத போதும் அவர்களை வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மனுஷருடைய கைகள் அடைக்கப்படும் என்றாலும், மனுஷருடைய உதவி உங்களுக்கு நிறுத்தப்படும் என்றாலும், தேவனே இறங்கி தம்முடைய தூதர்களை கொண்டு அவர் உங்களை வழி நடத்துவார். எப்படி எலியாவை காகத்தை கொண்டு போஷிக்க வைத்தாரோ, பிரியமானவர்களே, வறண்ட பூமியிலே வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்த போதும் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாரோ, கீழ்காற்றை வீச பண்ணி காடைகளை கொடுத்தாரோ,
அதுபோல என் தேவன் இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வறட்சியான இந்த நாட்களிலும் கூட, வறட்சியான உங்கள் இந்த காலத்திலும் கூட என் தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த காலை வேளையிலும் தேவன் உங்களுக்கு உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, உங்களை நிச்சயம் வழி நடத்துவார். உங்கள் பஞ்ச காலத்திலும் உங்களை திருப்தி அடைய செய்வாராம். அவரால் முடியும். பிரியமானவர்களே, இந்த இயேசுவை நீங்கள் நம்புகிற பொழுது, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, நிச்சயமாகவே அவர் உங்களை முற்றும் முடிய நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த காலை வேளையிலும் இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து பேசுகிறேன். நிச்சயமாகவே என் தேவன் உங்களை அற்புதமாய் அவர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருப்பீர்கள். தைரியமாக இருங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, இயேசுவே, நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ராஜா, தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை எங்களுக்கு நீர் கொடுத்தீர். கிருபையுள்ள தெய்வமே, பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவர், கழுதையின் வாயை திறந்து கழுதையை பேச வைத்தவர். எஸ்டடி உம்முடைய வல்லமை பெரியதப்பா. குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்துகிறவர் நீர். குருடருக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குகிறவர், கோணநாளங்களை செவ்வையாக்குகிறவர், சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனை கொடுக்கிறவரே, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே. ராஜா, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற என் தெய்வமே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சர்வ வல்லமை உள்ளவர் சுவாமி. நீங்க ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். இந்த காலை வேளையிலும் அப்பாவுமே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நம்முடைய மகத்துவம் உள்ள கரம் இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும் அப்பா. தெய்வ பிரசனம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அற்புதமாக இறங்கணும் சுவாமி. மகத்துவம் உள்ள தெய்வமே, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவன் தேவன். அப்பா பிதாவே, கபடற்றவர்களை காக்கிறவர் நீர். உண்மையில் அன்பு கூறுகிற யாவரையும் நீர் காப்பாற்றுகிறீர். பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், தமக்கு பிரியமானவனுக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிறவர், அவனுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர். மகத்துவம் உள்ள தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவர், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒவ்வொரு வீடுகள் மேலும் தேவ மகிமை இப்பொழுதும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீர் வீடை கட்டுகிறவர். ராஜா, கர்த்தாவே, நீர் நகரத்தை காக்கிறவர். உங்களுடைய வல்லமை பெரியது சுவாமி. ராஜா, இந்த காலை வேளையிலும் அப்பா உடைய பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் சூழ்ந்து கொள்ளட்டும். யாரெல்லாம் அப்பா இந்த காலை வேளையில் அதிகாலை வேளையில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, இந்த காலை வேளையில் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கும்படிக்கு, யாரெல்லாம் இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ எப்படிப்பட்ட கடலின் மீதும் அப்பா புயலின் நடுவேயும் நடந்து செல்ல நீர் உதவி செய்கிறவர் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது ராஜா, சத்துருக்கள் நடுநடுங்குகின்றன. உம்முடைய முகத்தை நாங்கள் காண்கிற பொழுது பாதாளம் நடுங்குகிறதே. மகத்துவம் உள்ள தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, உம்முடைய அற்புதமான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. இந்த காலை வேளையில் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம். ராஜா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ராஜா, இந்த அதிகாலை வேளையில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. நீ சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா. ராஜா, என்னோடு கூட சேர்ந்து இப்பொழுதும் அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ராஜா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவர் நீர். உம்முடைய வழிகள் எல்லாம் நீதியுள்ளதா இருக்கிறது சுவாமி. உம்முடைய கிரியைகள் எல்லாம் கிருபை உள்ளது. வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து போடுகிற என் தேவன், அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் கொடுக்கிறவர். அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்குகிற என் தேவனப்பா. நீங்க தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறையிருப்பையும் நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீங்க சுவாமி. ராஜா, மகத்துவம் உள்ள தெய்வமே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறவரே அப்பா பிதாவே, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் நீர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டுப்பா.
அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள் எது இருந்தாலும் அப்பா, யோபு 5:12 வாசிக்கிறோம், தந்திரக்காரரின் கைகளின் காரியத்தை நடத்தக்கூடாதபடி அவருடைய உபாயங்களை அபத்தமாக்குகிறவர், பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறவர் நீர். கிருபை இந்த காலை வேளையிலும் அதிகமாக இறங்கட்டும் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. அமராஜா உடைய கிருபை அதிகமாக ஊற்றப்படட்டும் சுவாமி. அமராஜா 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவர் நீர் சுவாமி. பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகள் மடியிலே சரிகட்டுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரே அப்பா. இந்த நேரத்திலும் அப்பா, சோர்ந்து போய் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் கண்ணோக்கி பாருங்க. அமராஜா இயேசுவே உம்முடைய பிள்ளைகளை வலுவாதபடி காக்கிறவர். எஸ் டாடி, எஸ் டாடி, என் கால் சறுக்குகிறது என்று அப்பா தாவீது சொல்லுகிறானே. எஸ் டாடி, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிற பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று. உம்முடைய கிருபை இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் அப்பா. பொருளாதார பிரச்சனைகள் மாறட்டும். அமராஜா பஞ்சகாலத்திலும் போஷிக்கிற என் தேவனப்பா நீங்க. அமராஜா நீதி செய்கிறவர், நீதிமானை ஒருபோதும் வெக்கப்பட்டு போக விடாத தேவனப்பா நீங்க. அமராஜா இயேசுவே உம்முடைய இரத்தத்திற்குள்ளாக வந்த உம்மை விசுவாசிக்கிற அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமான்களா இருக்கிறாங்கப்பா. அமராஜா உம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்கிறீரப்பா. எப்படிப்பட்ட சிக்கல் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டத்தையும் எப்படிப்பட்ட வியாதியையும் மாற்ற நீர் வல்லமை உள்ளவர். பிசாசின் கிரியைகளை முற்றிலுமாய் அழித்து போடுகிறவர். அவன் தந்திர மந்திரங்களை எல்லாம் அவமாக்குகிறவர். பிசாசை வெட்கப்படுத்துகிறவர் அப்பா நீங்க. சாத்தானுடைய கிரியைகளை காலின் கீழே நசுக்கி போடுகிறவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய அத்தனை பிசாசினால் வந்து அத்தனை கிரியைகளும் முறியடிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இந்த காலை வேளையில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் சுவாமி. நுகங்கள் முறிக்கப்படட்டும். இதை கேட்கிற பொழுது பிசாசுகள் நடுநடுங்கட்டும். ஒருவேளை சரீரத்தை ஆளுகை செய்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசே பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. அது எப்படிப்பட்ட சரீரத்தில் அப்பா அது அமர்ந்திருந்தாலும் சரி, அது எந்த பகுதியிலே அமர்ந்திருந்தாலும் சரி, தேவ வல்லமை இப்பொழுதே வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தரித்திரத்தை கொண்டு வந்த ஆவி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் நிரப்பட்டும் அப்பா. மகத்துவமுள்ள தெய்வமே, ஆசீர்வதிக்க விரும்புகிறவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அமராஜா இழப்புகளை கொடுக்கிற ஒவ்வொரு பிசாசுகளையும் நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா எவ்வளவுதான் சம்பாத்தியம் பண்ணினாலும், எவ்வளவுதான் வருமானங்கள் வந்தாலும் அது கைகளில் நிற்காதபடி அதை உடைந்து போக பண்ணுகிற பிசாசின் கிரியைகள் இந்த நாள் முதலாய் அவைகள் துரத்தப்படுவதாக, இந்த நிமிஷமே அவைகள் துரத்தப்படுவதாக, அதன் கிரியைகள் முறியடிக்கப்படுவதாக. அமராஜா இம்மட்டுமாய் நடத்தி வந்த எங்கள் எபினேஷர் இனிமேலும் நீர் நடத்த வல்லவராக இருக்கிறீங்கப்பா. சோர்ந்து போய் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் பலப்படுத்துவீராக. தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிரச் செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. திக்கற்றவர்கள், அநாதைகளை, உதவிகளை விசாரிக்கிற என் தெய்வமே, நீர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீர், நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அமராஜா அன்றைக்கு விதவையின் வீட்டுக்கு எலியாவை கட்டளையிட்டது போல, தேவ மனுஷனை கட்டளையிட்டு நீர் அற்புதங்களை செய்தது போல, அமராஜா இந்த காலை வேளையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வீட்டுக்கும் ஒவ்வொரு எலியாவை நீர் அனுப்புவீராக. அமராஜா தேவ மகிமை இறங்கட்டும் சுவாமி. அமராஜா பஞ்சகாலத்திலும் போஷிக்கிற வல்லமையுள்ள தெய்வமே அப்பா, நெருக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயோ என் வீட்டில் வருமானங்கள் இல்லை, அடுத்த நேரம் நான் என்ன சாப்பிடுவதென்றே தெரியவில்லை என்று சொல்லி அப்பா உடைந்து போய் நிற்பார்கள் என்று சொன்னார். இந்த நேரத்திலும் அப்பா உதவி செய்யக்கூடிய உடைய கரம் எழும்பட்டும். அமராஜா இயேசுவே, மீனின் வாயிலிருந்து வெள்ளிப்பணத்தை எடுக்க வல்லமையுள்ளவர் அப்பா நீங்க. அமராஜா இயேசுவே, மரித்த ஆசிரியர் உயிரோடு கூட எழுப்பின என் தெய்வமே, அமராஜா தேவ வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். பரிசுத்த ஆவியோட அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொரு ஆளுகை செய்யட்டும் அப்பா. அமராஜா மகத்துவம் உள்ள உடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேற்றட்டும். உடைந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க சுவாமி. அமராஜா இயேசுவே, குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள், இயேசுவின் நாமத்தினால் பிரிவினை ஆவிகளை, பிரிவினை கொண்டு வருகிற ஒவ்வொரு பிசாசுகளையும் நான் துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடிக்கு சமாதானத்தை குலைக்கிற மனுஷீக ஆவிகள், மனுஷர்கள் மூலயமாக அப்பா வருகிற பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் அவமாக்கப்பட்டு போகட்டும் சுவாமி. எஸ் டாடி, குடும்பத்திலே உறவுகள் ஒன்று சேரட்டும், கணவன் மனைவி ஒன்று சேரட்டும். அமராஜா பிரிவினையின் ஆவிகள் இனி அங்கே நிற்காதபடிக்கு ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் டாடி, வெளிச்சம் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளையுடைய வீடுகளிலும் இறங்குவதாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையிலும் அற்புதங்களை செய்யட்டும் அப்பா.
அதிசயங்களை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமா ராஜா இயேசுவே, நெருக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க. பொருளாதார பிரச்சனைகள், நெருக்கங்கள் மாறட்டும் அப்பா. ஆமா ராஜா, உங்களுடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்யக்கூடிய ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆட்கொள்ளுவீராக. கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் சுவாமி. கழுகு தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறது, கோழி தன் குஞ்சுகளை எப்படி அரவணைத்துக் கொள்ளுகிறதோ, அதுபோல நம்முடைய பிள்ளைகளை நீர் அரவணைத்து பாதுகாப்பீராக சுவாமி. யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, வல்லமையுள்ள தெய்வமே, யுத்தத்தில் பராக்கிரமசாலியே, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். உம்முடைய வல்லமை பெரியதுப்பா. எஸ்டடி அனாதை கதவுகளை உயருங்கள், வாசல்களை தலையை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஆமா ராஜா இயேசுவே, யுத்தத்தில் வல்லவர் நீர் அப்பா. சத்துருக்களின் மேல் நீர் யுத்தத்தை கொண்டு வருகிறார், அவன் கிரியைகளை முறியடிக்கிறவர். அமராஜ், இந்த நாள் முதலா, இந்த நிமிஷம் முதலா, இந்த காலை வேளையிலே அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், அவர்கள் வீடுகள் மேலும் அமராஜா சமாதானத்தின் வல்லமை இறங்கட்டும். உன்னுடைய இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் அப்பா. அளவில்லாத உடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். அமராஜா, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. முடியாதது முடிய பண்ணுங்க சுவாமி. அமராஜா, வெட்கத்துக்கு பதிலாக இயேசுவே ராஜா, நீர் ஆனந்த துதியை கொடுப்பீங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர். எஸ்டடி மகத்துவமுள்ள தெய்வமுடைய கரம் இந்த காலை வேளையிலும் தொடுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். சத்துருவின் கிரியைகள் முற்றிலுமாக அழிந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமா ராஜா, பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுவதற்காக நன்றி. தெய்வ சமாதானம் ஒவ்வொரு ஆளுகை செய்யட்டும். இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை நீர் ஊற்றுவீராகப்பா. இந்த நாளுக்கான கிருபை அதிகமாக நீர் ஊற்றுவீராக. ஆமா ராஜா இயேசுவே, அப்பா பிதாவே, உடைய சமூகம் உடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக பாதுகாக்கட்டும். வேலைக்கு போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆமா ராஜா, இந்த நாளிலே முழு ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். பிசாசானவன் எதையும் தொடாதபடிக்கு ஆமா ராஜா, உடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய எந்த ஆசீர்வாதத்தையும் இயேசுவே தடுக்காதபடிக்கு எஸ்டடி அதன் கிரியைகள் எல்லாம் முற்றிலும் முறியடிக்கப்பட்டு போகட்டும். தெய்வ தூதர்களுக்கு நான் கட்டளை எடுக்கிறேன். தெய்வ தூதர்கள் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய துரிதமாய் தங்கள் கிரியைகளை நடப்பிப்பார்களாக. ஆசீர்வதிங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்திலும் நிரப்புவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.